இன்டர்நேஷனல் கிரிக்கெட் T20 இன்டர்நேஷனல்ஸ்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்ற, ஐபிஎல்லுமே வந்து ஒரு அளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மிட் ரேஞ்சில தான் இருக்காரு அப்படின்ற, அப்புறத்துக்கு சஞ்சு சாம்சனுக்கு இவ்ளோ ஹைப் இருக்கு. ஏன் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் சொல்ற அளவுக்கு அவ்ளோ ஹைப்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி சஞ்சுன்றது ஒரு வேற லெவல் கமாடிட்டி ஆயிடுச்சுல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் கண்டிப்பா அவருடைய ஃபேன் பேஸ். அந்த ஃபேன் பேஸ் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா கிரிக்கெட் பிளேயர் ரொம்பவே ரேருங்க. நீங்க கேரளா ஒரு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டக்குன்னு நம்ம சொல்றப்போ ஃபுட்பால் சொல்லுவோம், அத்லெட்டிக்ஸ் சொல்லுவோம், ரன்னிங் சம்பந்தமா சொல்லுவோமே தவிர கிரிக்கெட் நம்ம சொல்லவே மாட்டோம். இன்ஃபேக்ட் சஞ்சுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கேரளால இருந்து வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீசாந்த் தான். ரொம்ப வருஷமா ஒரு கிரிக்கெட்டர் கேரளால இருந்து வரவே இல்லை அப்படின்றப்போ சப்போர்ட் கேரளா ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இருந்துச்சு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப அப்துல் சமாதுக்கு எப்படி காஷ்மீர் ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அப்துல் சமாத் எல்லாம் பெரிய பிளேயர் நான் நினைச்சது கூட இல்ல. பட் ஆனா வந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல நான் பார்க்கும்போது எனக்கு ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அவ்வளவு லைக்ஸ் இருக்கும். அப்துல் சமாத் ஃபயர் பிகாஸ் இஸ் ஃப்ரம் காஷ்மீர். அந்த காஷ்மீர் சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்கு. ரியான் பராக் அசாம் வாரண்டிங்க ப்ரோ. ரியான் பராக் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரீஜன்ல இருந்து ஒரு பிளேயர் வராங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது தப்பும் கிடையாது ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப யதார்த்தமாவும் இருப்பாரு. லைக் அவர் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லும் நம்ம பார்த்திருக்கோம். லைக் அவர் எல்லார்ட்டையும் சகஜமா போய் பேசுவாரு. எல்லாருக்கும் அவர் பிடிக்கும் அப்படின்றப்போ அது ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு அட்ராக்டிவ் பிளேயர், வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர். அவர் ஆடுற நாக்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு ஆனா பெரிய நாக்ஸ் ஆடிடுவாரு. கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு, அந்த நாக்ஸ் ஆட மாட்டாரு. பட் ஆடுறப்பெல்லாம் வந்து அந்த நாக்ஸ் வந்து சூப்பரா தெரியும் நம்மளுக்கு. இப்போ சஞ்சு வந்து ராஜஸ்தானுக்கு சில நாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். போட்டு நின்னா பீஸ் ஆகிடுவாரு. அவரு பட்லர்ல நின்னா முடிச்சு விட்டுருவாங்க மேட்ச். அந்த மாதிரி ஒரு நாக்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடுறப்போ இந்தியன் ஃபேன்ஸுக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு இதை வந்து சூப்பரா சிக்ஸ் ஈஸியா அசால்ட்டா சிக்ஸ் அடிக்கிறாப்பா அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ரோஹித் சர்மா அப்படிதான் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு. பட் ஆனா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு இவன் வந்து நல்ல பிளேயர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டே வந்துடும். அடிச்சு ஆடுறான், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்கு.